வணக்கம். வெட்னஸ்டே ஈவினிங் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படத்தோடைய ப்ரெஸ் ப்ரீமியர் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே அவசரமாக மதுரை கிளம்பிட்டேன். ஒரு திடீர் வேலை, அந்த ஒன் டே ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தாச்சு. அங்கேருந்து சின்னதாக ஒரு குயிக் தாட்ஸ் வீடியோங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்ப ஏன் இந்த வீடியோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அது மோர் ஆஃப் ரேண்டம் ஒப்பீனியன்ஸ் தான். ப்ராப்பராக ஏன் எதற்கு அப்படின்னு நான் சொல்லலை. அதுவும் இல்லாமல் ப்ராப்பராக என்னுடைய ஃபார்மேட்டில் ரிவ்யூ பண்ணாமல் எனக்கு என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால தான் இந்த வீடியோ. விருப்பம் இருந்தால் இதையும் பாருங்கள். இது நான் பயங்கரமாக என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்லாம் எதுவும் பண்ணல. அண்ட் 2 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இன்றைக்கி ஈவினிங் நம்ம புது ஷோ மிஸ்டர் அபத்தம் அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் ஆகுது. அதை கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், நம்மளுடைய சேனலில் கம்யூனிட்டிஸ் டேப் எனேபிள் பண்ணியிருக்கேன். சினிமா சம்மந்தமாக, ரிவ்யூஸ் சம்மந்தமாக, என்னுடைய வீடியோ சம்மந்தமாக நல்ல டிஸ்கஷன்ஸை இனி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே கூட பேசிக்கலாம். மற்ற சோஷியல் மீடியா பேஜஸ் மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல், எல்லாத்துக்கும் காண்டாகி ஒவ்வொருத்தர் திட்டிக்காமல், இது ஒரு நல்ல ப்ரொடக்டிவான, நல்ல ஹெல்த்தியான டிஸ்கஷன்ஸ் இருக்கிற ஸ்பேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோர்ஸ் அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இனி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே விமர்சனத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? தெரிஞ்சாலும் ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்கிறேன், கேளுங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத எல்லாரும் மறந்தாச்சு. இதுதான் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிறதையும் எல்லாரும் மறந்தாச்சு. ஸோ நியூயார்க்கில் ஒரு தலைமறைவு சூப்பர் ஹீரோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு பீட்டர் பார்க்கர். ஸ்பைடர்மேனாக நிறைய குற்றங்களை தடுத்து சிட்டி முழுக்க ரொம்ப பாப்புலராகவே இருக்காரு. கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸும் கூட இவருக்கு மரியாதை தராங்க, கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை, கேர்ள் ஃப்ரெண்டை, பழைய வாழ்க்கையை மிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு ஸ்பைடர்மேன். ஒரு கட்டத்தில் இதுவே அவருக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை, டிப்ரெஷனை தர ஆரம்பிக்குது. அது இவருடைய பவர்ஸை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. சரியாக இதே நேரத்தில் ஊரில் புதுசாக ஒரு வில்லனுடைய என்ட்ரி. ஆனால் அந்த வில்லன் யாருங்கிறது தான் தெரியல. சாதாரண பொதுமக்களுடைய மைண்ட் உள்ளே புகுந்து தனக்கான வேலையை செஞ்சு முடிக்கிற ஒரு டெலிபத்திக் வில்லன் இது. இந்த வில்லன் எதையோ தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஸ்பைடர்மேன் தெரிஞ்சுக்கிறாரு. ஸ்பைடர்மேனுடைய பவர்ஸ் திரும்ப ஃபுல்லாக அவருக்கு கிடச்சதா இல்லையா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட அவரால் திரும்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுதா இல்லையா, எம்ஜே என்ன ஆனாங்க, இந்த புது வில்லன் யார், இதெல்லாம் தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஒரு ட்வீட்டை எங்கேயோ ஒரு டிஸ்கஷன் எங்கேயோ படித்தேன். எப்போல்லாம் ஸ்பைடர்மேன் படங்களில் பீட்டர் பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பிராண்ட் நியூ டே ஆக்சுவலாக அப்படியான ஒரு படம் தான். டேரக்டர் டெஸ்டின் டேனியலோடைய முந்தைய சூப்பர் ஹீரோ படம் ஷாங்சி எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. கேரக்டர்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன் எதுவுமே எனக்கு ஒரு ஃபில்லர் படம் மாதிரி தான் எடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் இந்த ஸ்பைடர்மேனில் கேரக்டர் ரைட்டிங்கும் சரி, எமோஷன்ஸும் சரி, ஆக்ஷனும் சரி அதே டேரக்டரா அப்படின்னு ஆச்சரியமாகவே இருந்தது. பீட்டர் பார்க்கருடைய பர்சனல் கான்ஃப்ளிக்ட், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த தயக்கம், தனக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸை அவர் ஃபேஸ் பண்ணுற விதம், யார் வில்லன்னே தெரியாமல் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறதுன்னு எல்லா பக்கங்கள்லேருந்தும் பீட்டர் பார்க்கறதுக்கான சேலஞ்சஸை அடுக்கியிருக்காங்க இந்த படத்தோடைய ரைட்டர்ஸ். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த படத்தோடைய எமோஷனல் பேக் போன். இதை அவர் ஓவர் கம் பண்ணி வரும்போது அந்த கேரக்டருக்கான க்ரோத் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இந்த கேரக்டரையும் இந்த கதையையும் டிரைவ் பண்ணுற ஃபேக்டரும் இந்த ஒரு விஷயம் தான். இதனால் கிளைமேக்ஸில் அந்த நிஞ்சா ஃபைட்டில் ஒரு மாஸ் மொமெண்ட், அட்டகாசமான பே ஆஃப். பனிஷர் கேரக்டர் இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்திருந்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பனிஷருக்கும் ஸ்பைடர்மேனுக்குமான கெமிஸ்ட்ரி, கான்ஸ்டன்ட்டாக 2 பேருக்கும் நடுவில் ஒரு பேண்டர்லாம் என்ஜாயபுளாக இருக்குது. சர்ப்ரைசிங்லி பனிஷருக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவருக்கான ரிடம்ஷன் ஆர்க்கு கூட கன்வீனியன்ட்டாக தெரியாமல் இந்த யூனிவர்ஸில் அந்த கேரக்டருக்கான ஒரு புது பர்பஸை ஒழுங்காக கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது. ப்ரூஸ் பேனர் கேரக்டர்னால ஒரு நல்ல ஆக்ஷன் பிளாக் இருந்தாலுமே கூட அந்த கேரக்டருக்கான தேவை என்னங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக இருந்திருக்கலாம். இந்த வில்லன் எவ்வளோ டேஞ்சரஸ் அப்படிங்கிறத காட்டுற சீன்ஸில் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு டேரக்டர். ஒவ்வொரு ஆளுங்களையும் சுவிட்ச் ஓவர் ஆகி ட்ராவல் ஆகிற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செம்ம விஷுவலைசேஷன். இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஜெண்டையாவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஒரு அட்டகாசமான சீனை கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் நடக்கிற அந்த ஒரு சீனில் தன்னுடைய ஆக்டிங் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுறாங்க ஜெண்டையா. எம்ஜே கேரக்டரும் பீட்டரும் பேசுகிற சீன்ஸ் எல்லாமே கூட நல்லா இருந்தது. நெட் கேரக்டரில் ஜேக்கப்பும் நல்லா நடிச்சிருந்தாரு. அவர் வர 1-2 சீன்ஸில் நல்ல ஃபன்னாகவும் இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் பீட்டர் பார்க்கர் நெட்டை அப்ரோச் பண்ணுற அந்த ஒரு சீன் செம்ம டச்சிங்கான ஹாப்பியான ஒரு மூமெண்ட். இந்த கதைங்கிறது மோர் ஆஃப் பர்சனல் ஜேர்னி மாதிரிங்கிறதுனால ஆக்ஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸ்டில் இருக்கிற அந்த 3-4 ஆக்ஷன் பிளாக்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸ்பைடியோட லைஃபை காட்டுற மாண்டேஜஸில் கேமரா, எடிட், விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க். பெரிய டேங்கை வச்சு சிட்டியில் நடக்கிற சேஸ், நடுவில் பனிஷரோட என்ட்ரி, ஹல்கோட நடக்கிற அந்த சண்டை, அதில் வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுற ட்ரிக்ஸ், த ஹேண்ட் குரூப் கூட நடக்கிற சண்டைன்னு ஆக்ஷனாக இது எல்லாமே 10 out of 10 தான். கிளைமேக்ஸில் சில விஷயங்கள் இதே வில்லன் கேரக்டர் வந்த பழைய சூப்பர் ஹீரோ படத்தை ஞாபகப்படுத்தினாலுமே கூட எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஒரு முக்கியமான கேரக்டரில் செவரன்ஸ் புகழ் டமல் டில்மேன் பார்க்கவே மிரட்டலாக இருக்காரு. பட் இந்த கேரக்டரான ப்ராமினன்ஸ் அவ்வளோ இல்லை. டாம் ஹாலண்டோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் இது. இன்ஃபேக்ட் முதல் 3 படத்தை விட இதில் தான் அவர் ப்ராப்பராக தன்னுடைய சூப்பர் ஹீரோ கேரக்டரை ஃபுல்லாக எம்ப்ரேஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் 2மே நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ஒரு ஷாட் மனுஷன் நிஜமாவே அதை ஃபீல் பண்ணி சொன்ன மாதிரி செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டெலிவரி.
சேடி சிங் MCUக்கு ஒரு நல்ல வெல்கம் அடிஷன். அவங்களுக்காகவே இந்த கேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அந்த கேரக்டரில் அவங்க காணாமல் போயிடுறாங்க. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதை வைக்காத டேரக்டரை பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் என்ன பெட்டராக இருந்திருக்கலாம், எனக்கு என்ன ஒர்க் ஆகலை அப்படின்னா, முதல்ல வில்லன் கேரக்டருடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரேண்டமாக இருந்தது. அது அறிமுகம்ன்றது வேற செட் ஆஃப் சூப்பர் ஹீரோஸ் உள்ள வரப்போறாங்க. ஆனால் அது சீம்லெஸ்ஸாக இருக்கணும் இல்லையா? இங்கே அப்படி ஃபீல் ஆகலை. ஆல்ரெடி மார்வல் சூப்பர் ஹீரோஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த கேரக்டர் யார் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன டெலிபத்தியா, கூடு விட்டு கூடு பாயறாங்களா அப்படின்னு கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். இதனால் கிளைமேக்ஸும் கூட ஆன்டி கிளைமேக்டிக்காக ஒரு மாதிரி மொட்டையாக முடிஞ்ச ஃபீல் வர வாய்ப்புகள் இருக்குது. தென் பீட்டர் பார்க்கர் ஃபுல் டைம் கிரைம் ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி டெடிகேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சம்பாத்தியத்துக்கு என்ன பண்ணுறாரு, பூவாவுக்கு என்ன பண்ணுறாரு, எப்படி புதுசாக கேட்ஜெட்ஸ்லாம் செய்கிறாரு, வேறு வீடுகளுக்குலாம் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காரு, மிகப்பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணி சின்ன சின்ன சிப்லாம் டிசைன் பண்ணுறாரு. எப்படி எல்லாருக்கும் இவர் மறந்து போச்சுனாலுமே கூட புது சூப்பர் ஹீரோ எஸ்டாப்ளிஷ் ஆகி பாப்புலர் ஆகிட்டார் இல்லையா? ஏன் இன்னும் அவெஞ்சர்ஸ் டீம்லேருந்து இவர் யாருமே திரும்ப அப்ரோச் பண்ணல? இப்படி நிறைய கேள்விகளுக்கு இந்த படத்தில் பதில் இல்லை. இத்தனைக்கும் நியூ அவெஞ்சர் கேரக்டர் ஒருத்தரோட இவர் இன்டராக்ட் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அந்த பக்கம் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஸ்பைடர்மேன் வில்ல யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த ஒரு மெத்தட் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு. நான் MCU ஃபேன்ஸுக்கு இந்த லேக் ஆஃப் ஆக்ஷன் ஒரு பிரச்சனையாக தெரியலாம். வழக்கமாக கான்வர்சேஷன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாமே என்னடா சும்மா பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சில சொல்லிட்டு இருக்கிறத இப்போ பார்க்க முடிஞ்சது டைம்லைனில். வர எல்லா சூப்பர் ஹீரோ படமுமே அட்வென்ச்சர், சண்டை, கிராஃபிக்ஸ், பிரம்மாண்டமான ஆக்ஷன் செட் பீசஸ்னே பார்த்து இந்த புது ட்ரீட்மெண்ட் ஒத்து வரல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இது ஒரு புது வகையான ஆக்ஷனும் கேரக்டர் ரேட்டிங்கும் எமோஷன்ஸும் பக்கா பேலன்ஸில் இருந்த சூப்பர் ஹீரோ படமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. டெக்னிக்கலாக ஒவ்வொரு விஷயமுமே மிரட்டல். கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். மொத்தத்தில் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த ஃபேஸில் சாலிட் என்ட்ரி, கிரவுண்டடான, மெச்சூர்டான, ஸ்டில் தேவைப்படுற இடங்களில் ஃபன்னாகவும் இருக்கிற ஒரு பக்கா என்டர்டெய்னர். தியேட்டரில் மட்டுமே பாருங்கள். ஒரே ஒரு சின்ன கிசிங் சீன் இருக்குது. பட் சென்சாரில் எப்பவும் போல் அவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு நமக்கு கன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நான் பார்த்தது 2D வெர்ஷன், அதுவே நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் இன்டர்வல் இல்லாமல் நான் பார்த்தேன் இந்த ப்ரீமியரில். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒருவேளை அந்த மொமெண்டம் பிரேக் ஆகாமல் பார்த்தா இந்த படம் எனக்கு ஒர்க் ஆன மாதிரியே உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் டால்பி 3D இருந்தால் அதில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 2Dயே ஓகே தான். ஒரு பெரிய ஸ்க்ரீனில் 2Dயில் பார்த்தாலே ஓகே தான். அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் சப்டைட்டில்ஸோட தான் ப்ளே ஆகுது.